ஃப்ளேவர்ஃபுல் பன்னீர் கிரேவி. இந்த ஃப்ளேவர்ஃபுல் பன்னீர் கிரேவியை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம், ஜீரா ரைஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இது பேசிக்லி ஈட் மீ வித் எனிதிங். இந்த பன்னீர் கிரேவிக்கு 200 கிராம்ஸ் பன்னீர், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இதுக்கு தேவையான ப்ரெப் ஒர்க், அந்த மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக பொடி பொடியாக சாப் பண்ணோம். அப்போ தான் அது வதக்கும் போது அந்த கிரேவியில் நல்ல பைண்டிங் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஏன்னா இதுதான் கிரேவியோட ரியல் கன்சிஸ்டன்சியை டிட்டர்மைன் பண்ணும். நீங்கள் வச்சுருக்கிற 200 கிராம் பிளாக் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ரெடியாக இருந்தால் கிரேவி கேன் பி டன் இன் நோ டைம். கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆன் பண்ணி கடாய் லேசாக சூடான உடனே 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் கீ. அந்த நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகிறது தெரியும் போது we can find out that கடாயோட ஹீட் கரெக்டாக இருக்குது. நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த காஞ்ச எண்ணெய் நெய் மிக்சரில் ஜீரகம் தாராளமாக தாளிச்சுக்கிறோம். கொஞ்சோண்டு கசூரி மேத்தி, கடலை மாவு, இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மீதி இருக்கிற கசூரி மேத்தியை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இந்த கடலை மாவு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கடலை மாவு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது ஏன் போடுறோன்னா கிரேவிக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தோட ஒரு சின்ன பச்சை மிளகாயை கீரி சேர்த்தோன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இந்த கிரேவியோட சீக்ரெட்டே நம்ம போடுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் ரொம்ப ஆசையாக போடணும், ரொம்ப பக்குவமாக வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு இன்க்ரீடியண்ட்டோட குக்கிங் டைமை நம்ம ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறோமோ எண்ட் ப்ராடக்ட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இந்த கிரேவி செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா பக்குவமாக எல்லாத்தையும் நீட்டாக வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் கண்ணாடி பதத்துலேருந்து ஸ்லைட் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும்போது இப்போ நம்ம அரைச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளியோட பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேட்டுலாவை மிக்சிலேருந்து பொருள் வழிக்கிறதுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு, காய் இதெல்லாம் வழித்து போடுறதுக்கு யூஸ் பண்ணால் சம்மரில் கையை யூஸ் பண்ண வேண்டாம். எந்த சாப்பாடும் சீக்கிரம் கெட்டும் போகாது. ஸோ சிலிக்கான் ஸ்பேட்லா இஸ் அ மஸ்ட் பை. இதெல்லாம் தான் நம்மளோட மேஜிக் மசாலா. இந்த பன்னீர் கிரேவியோட டேஸ்ட்டை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். ஒன்றும் இல்லைங்க பெருசாக. உப்பு, வெஜிடபிள் மசாலா, தனியா, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு குழம்பு பவுடர், இவங்க எல்லாரும் இருந்தால் கிச்சனில் நம்ம மேஜிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு 3/4 ஸ்பூன் குழம்புத்தூள், நம்மளோட காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு. இஞ்சி பூண்டு விழுது அந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த மசாலெல்லாம் போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த இந்த இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா பைண்ட் ஆகும். இந்த பேஸை நிறைய கிரேவிக்கு பேஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். சன்னா மசாலாவுக்கு யூஸ் பண்ணலாம், பச்சை பயிருக்கு யூஸ் பண்ணலாம், பன்னீர், மஷ்ரூம் கிரேவி, இல்லை ஆலு கேப்சிகம் கிரேவி, இந்த மாதிரி பல கிரேவிஸ்க்கு இதை பேஸாக யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணோன்னா மொனாட்டனஸாக ஒரே மாதிரி இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நம்ம மசாலெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், லேசாக அது எண்ணெயும் அங்கங்கே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிடலாம். பன்னீரை போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவியை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா பன்னீரில் ஈவனாக அந்த கிரேவி மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வெஜிடபிள் மசாலா ஒரு கரம் மசாலா உங்ககிட்ட இருக்கிறத சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு அந்த வெஜிடபிள் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கும்போது மேலாக கசூரி மேத்தியும் ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெயோ நெய்யோ ஏதாவது போட்டு இறக்கினோன்னா அட்டகாசமான பன்னீர் கிரேவி ரெடி. இந்த பன்னீர் கிரேவியை நீங்கள் தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், பரோட்டாவுக்கு தொட்டுக்கலாம், கீ ரைஸ்க்கு தொட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேர்சடைலான பன்னீர் கிரேவி. ட்ரெடிஷ்னலாக நம்ம சாப்பிட்ற பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஏன்னா கேஷ்யூ நட்டெல்லாம் நம்ம அதில் அரைச்சிருப்போம், அதில் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த பன்னீர் கிரேவி நல்ல காரசாரமாக கொஞ்சம் புளிப்போட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சாலும் நடுவில் கிளறி கொடுங்க. இல்லாட்டி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த பன்னீர் க்யூப்ஸ் இந்த கடாயில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பன்னீரெல்லாம். அந்த கிரேவிலேருந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜ். கேஸை ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற கசூரி மேத்தியை இதில் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கசூரி மேத்தி போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை மேலாக ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா இறங்கும். ஸோ கரண்டியை எடுத்துட்டு இந்த கடாயை நல்லா மூடி போட்டு ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டோம்னா அந்த சூடுக்கு பன்னீரில் எல்லா ஃப்ளேவரும் நல்லா இறங்கி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேப்பில் நம்ம தோசையோ சப்பாத்தியோ ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். கல் காஞ்சாச்சு. சுட சுட சப்பாத்தி கூடவே இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான பன்னீர் கிரேவி. ஒவ்வொரு பைட்லேயும் ஃப்ளேவர். அதுவும் இந்த சப்பாத்தி கூட இந்த பன்னீர் கிரேவி எக்ஸலண்ட்டான காம்பினேஷன்.